வங்கதேசத்தில் தாரிக் ரஹ்மான் ஆட்சி இது இந்தியாவுக்கு வெற்றியா இல்ல ஆபத்தா? ஷேக் ஹசீனாவுக்கு அப்புறம் இப்போ அங்க நடக்கிற அதிரடி மாற்றங்கள் நம்ம ஊர்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? முழுசா கேளுங்க. இப்போ இந்தியா வங்கதேசம் உறவு சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே சிக்கல்ல இருக்கு. இந்த டைம்ல தான் பிஎன்பி கட்சி பெரிய வெற்றியை பெற்று தாரிக் ரஹ்மான் பிரதமராகிறாரு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? ஒரு பக்கம் ஹசீனா இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு அங்க இருக்கிற இளைஞர்கள் நம்ம மேல கோபத்துல இருக்கிறாங்க. ஆனா தாரிக் ரஹ்மான் வேற பிளான் வச்சிருக்காரு. 4000 கிலோமீட்டர் பார்டர் ஷேர் பண்ற நமக்கு தாரிக் ஒரு தவிர்க்க முடியாத நபர். முன்னாடி இவங்க கட்சி மேல இந்தியாவுக்கு சில வருத்தங்கள் இருந்தாலும் இப்போ நிலைமையே வேற. குறிப்பா வர்த்தகம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அங்க இருக்கிற இந்துக்கள் பாதுகாப்பு பத்தி தாரிக் கொடுத்திருக்கிற அந்த உறுதிமொழி தான் இப்போ டாப் நியூஸ். தாரிக் என்ன சொல்றாருன்னா, மதம் தனிப்பட்டது, ஆனா தேசம் எல்லாருக்கும் சொந்தம். அடடா, இத கேட்கவே நம்பிக்கையா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அனுப்பிய அந்த தனிப்பட்ட கடிதம் தான் இப்போ 2 நாட்டுக்கும் இடையில இருக்கிற பாசிட்டிவ் சிக்னல். முகமது யூனஸ் அரசை விட தாரிக் ரஹ்மான் தான் இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. ஹசீனாவை இந்தியா நாடு கடத்துமா மாட்டாங்களா? இதுதான் இப்போ இருக்கிற $1,000,000 கேள்வி. அண்டை நாடு அமைதியா இருந்தாதான் நமக்கும் நல்லது. தாரிக் ரஹ்மான் மோடி கூட்டணி இனி ஆசிய அரசியலையே மாற்ற போகுது. தாரிக் ரஹ்மான் வந்தா இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல்.